ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குழந்தைங்களுக்கெல்லாம் பிடிச்ச சாக்லேட் ஐட்டம் தான் இன்றைக்கி. அதுக்கு இது ஆரோக்கியமான சாக்லேட்டுங்க. அதுக்கு ஒரு கப் இந்த கப்பில் ஒரு கப் வெல்லம் போட்டுக்கிறேன். கொக்கோ பவுடர் அதே மெஷர்மெண்ட்டு 1 கப், ஒரு கப். இது தேங்காய் எண்ணெய்ங்க, செக்கில் ஆட்டின சுத்தமான தேங்காய் எண்ணெய், அதையும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இந்த தேங்காய் எண்ணெய் கிடைக்கலன்னா பட்டர் இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் லைட்டாக மெல்ட் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு அதையும் சேர்த்துக்கலாம். நீங்கள் மிக்சியில் போட்டு நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு அரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம இந்த மாதிரி மோல்டில் நம்ம யூஸ் பண்ணி இதை இது போல் ஃபில் பண்ணிக்கோங்க. எல்லாத்துலேயும் மோல்டு இருந்தால் மோல்டு, அப்படி இல்லைன்னா ஒரு தட்டு இருந்தால் கூட, ரவுண்டு தட்டு இருந்தால் அதில் கூட ஃபில் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கோங்க. ஃப்ரீசரில் வச்சு கொஞ்சம் நேரம், அதுக்கப்புறம் கட் பண்ணிங்கன்னா செட் ஆகிடும். இதை பாருங்கள், சாக்லேட் நல்லா செட் ஆகிடுச்சு. ஃப்ரிட்ஜில் இருந்து ஒரு 10 மினிட்ஸ் வச்சோம், உடனே செட் ஆகிடுச்சு. பாருங்கள், எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள். வெளியில் எடுத்தாலே அழகாக அப்படியே வந்துடும். நம்ம ஆயில் கூட நம்ம இந்த மோல்டில் பூச வேண்டியதில்லை, அழகாக அப்படியே வந்துருச்சு பாருங்கள் மோல்டுலேருந்து. இங்கே அப்படி உங்களுக்கு மோல்டு இல்லை வீட்டில் அப்படின்னா இது மாதிரி நீங்கள் தட்டில் ஊற்றிட்டிங்கன்னா அதை அப்படியே அழகாக கட் பண்ணிடலாம். சூப்பராக வந்துருச்சு பாருங்கள். ஆரோக்கியமான குழந்தைங்க அழகாக சாப்பிடுங்க. கட் பண்ணி சாக்லேட் ரெடி ஆயிடுச்சு. ஆரோக்கியமாகவும் இருக்கும், அதே டைமில் குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் இருக்கும் இல்லைங்களா? இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சாப்பிட்டு பார்த்து சொல்லி செஞ்சு சாப்பிட்டு தான் இருக்கேன். எப்படி இருக்கு டேஸ்ட்? சூப்பராக இருக்கு. இந்த சாக்லேட் ராகி இருக்கிறது தெரியுதா? அது தெரியவே இல்லை. சாக்லேட் மாதிரி தான் இருக்கு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.